Samsung A34 இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. நிறைய புது ஃபீச்சர் அதுவும் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போ மாதிரி IP67 ரேட்டிங் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்குது. ஆனால் கேமராவில் பார்த்தீங்கன்னா நிறைய பெஸ்ட் ஃபீச்சர்ஸோடு கொண்டு வந்திருக்காங்க. ஒன்றொன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் அண்ட் ஸ்னாப் ட்ராகன் காம்பினேஷன் நம்ம எல்லாருடைய ஃபேவரட். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் அண்ட் மீடியாடெக் டைமென்சிட்டி சிப்போட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மீடியாடெக் டைமென்சிட்டி சிப்போட எவ்வளோ தூரம் சாம்சங் இதை பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தூரம் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி குவிக் அன்பாக்சிங். பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். பாக்ஸ் மேலே சாம்சங் A34 5G பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் ஃபீச்சர்ஸ் என்னென்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் கலர்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே சாம்சங் A34 ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. இது கூடவே சிம் இஜெக்டர் டூல், டாக்குமெண்டேஷன், வாரண்டி எல்லாம் இருக்கும். நீங்கள் எல்லாமே படித்து பார்த்துக்கலாம். அதோட டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் பாக்ஸில் இருக்குது. சார்ஜர் நம்ம தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 25 வாட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைம் கலர். இது ஆசம் லைம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இது கூடவே கிராஃபைட் சில்வர், இன்னும் 2 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. சாம்சங் A34 உடைய டிசைன் பார்க்கும்போது S23லேருந்து இன்ஸ்பயர் ஆன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கேமரா மாடல் இதுலேயும் வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் பேனலில் டைரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஒவ்வொரு சென்சார் சுற்றியும் ஒரு மெட்டல் ரிங் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதோட பேக் பேனல் பிளாஸ்டிக் பேக் பேனலாக இருந்தாலும் மேட் ஃபினிஷ் ஸ்மூத்தாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸே கேட்ச் பண்ணலை. அதோட ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பிளாஸ்டிக் ஃப்ரேமோட வருது. அதே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. கூடவே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. மேலே சிம் ஸ்லாட், செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ஸ்லாட் என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிடுவோம். இங்கே ஹைப்ரிட் டுவல் சிம்மோட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ஒரு சிம் அதுக்கப்புறம் மெமரி கார்டு நீங்கள் போட்டு ஸ்டோரேஜும் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். 1 TB வரைக்கும் நீங்கள் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 5G அண்ட் 4G எந்த சிம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே இது கம்பேட்டபிள். ஏன்னா இதில் 11 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டலோன், நான் ஸ்டாண்டலோன், அதாவது ஜியோ, ஏர்டெல் எல்லாமே ஒர்க் ஆகிற மாதிரி கம்பேட்டபிளாக 5G பேண்ட்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. அதே கால் பேசும்போது பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேன்சல் பண்ணுற மாதிரி வாய்ஸ் ஃபோக்கஸ் ஃபீச்சர் இருக்கு இல்லையா, M சீரீஸில் கொடுத்துருந்தாங்க. அதுவும் இதில் அவைலபிளாக இருக்குது. அதனால் பேக்ரவுண்டில் எந்த சத்தம் இருந்தாலும் கால்ஸ் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் அட்டன் பண்ண முடியும் வாய்ஸ் ஃபோக்கஸ் ஃபீச்சர் யூஸ் பண்ணி. அதே டியூரபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட ஃப்ரண்ட் பேனல் கொடுத்துருக்காங்க. இது கூடவே IP67 ரேட்டிங்கும் இருக்கிறதுனால நீங்கள் 1.5 மீட்டருக்கு தண்ணிக்குள்ளே இதை போட்டாலும் அரை மணி நேரம் உங்களுக்கு தண்ணியில் இருந்தாலும் எதுவுமே ஆகாது. வாட்டர் ரெசிஸ்டன்ட், இது கூடவே டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டும் கூட. அதே டிஸ்பிளே 6.6 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED பேனலோட கொடுத்துருக்காங்க. 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இது கூடவே பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 to 1000 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நேராக நீங்கள் சன்லைட்டு கீழே யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. டிஸ்பிளே பிரைட்டாகவும் கொடுத்துருக்காங்க. அதோட வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்குது. அதோட AMOLED பேனல் இப்போ விஷன் பூஸ்டர் அப்படின்னு கொடுக்கறதுனால மற்ற AMOLED பேனலை விட ரொம்பவே நல்லா கலர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுது. கலர்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வெப் சீரிஸ் ரொம்பவே டார்க்காக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் மூவிஸ் இது பாருங்கள். பாகுபலி மூவி ரொம்பவே நல்லா இருந்தது வாட்ச் பண்ணுறதுக்கு. இன்டோரில் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இன்டோரில் மட்டும்தான் இவ்வளோ நல்லா இருக்கா கலர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணதான். அப்புறம் அவுட்டோர்லேயும் போய் செக் பண்ணி பார்த்தேன். அவுட்டோரில் பார்க்கும்போதும் கலர்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. விஷன் பூஸ்டர் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் வெளியே, அதாவது ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ரெயினில், பஸ்ஸில் வெளிச்சம் இருக்குன்னா கூட டிஸ்பிளே ரொம்பவே நல்லா இருக்கு. இது கூடவே SGS சர்டிஃபைட் ஐ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால ப்ளூ லைட் எமிஷனை ரொம்பவே குறைக்கும். ஸோ கண்ணுக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இவங்க டிஸ்பிளேவை டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்குது. வாட்டர் ட்ராப் நாச் இல்லாமல் பஞ்ச் ஹோல் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். அதோட செக்யூரிட்டி அண்ட் பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. நிறைய வாட்டி அன்லாக் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லா வாட்டியும் உங்களுக்கு ஈஸியாக அன்லாக் ஆகிடுது. அதே பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் முதல்ல சொன்ன மாதிரி தான் 5G டிவைஸ் மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 கொடுத்துருக்காங்க. 6 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ணது. கிளாக் ஸ்பீட் 2.6 GHz, LPDDR4X RAM, UFS 2.1 ஸ்டோரேஜோட இதை கொண்டு வந்திருக்காங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் ஏற்கனவே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ரொம்பவே கன்சிஸ்டன்டான சிப்செட். எங்கேயும் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,70,000 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதோட CPU த்ராட்லிங் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே ஸ்டெபிளைஸ்டாக இருந்தது. மற்ற டிவைசஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது சாம்சங் இதை ரொம்பவே நல்லா ஆப்டிமைஸ்
பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த CPU throttling டெஸ்ட் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதோட தெர்மல்ஸும் செக் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு மேக்ஸிமம் 37 வரைக்கும் தான் ரீச் பண்ணுச்சு. இருந்தாலுமே வந்து ரிவ்யூவில் எவ்வளோ தூரம் தெர்மல்ஸ் இது பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் கேமும் விளையாடி பார்த்தேன். கால் ஆஃப் டியூட்டி செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து உங்களுக்கு லோ கிராஃபிக்ஸில் சப்போர்ட் பண்ணுது. நான் வந்து ஹை, வெரி ஹை இந்த செட்டிங்கில் விளையாடினேன். ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது கேம் பிளே, லேக் ஆகலை, ஈஸியாக உங்களால் விளையாட முடிஞ்சது, நல்லாவே ஹேண்டில் பண்ணிச்சு உங்களுக்கு இந்த சிப். விளையாடும் போது ஃப்ரேம் ட்ராப்ஸ் பெருசாக இல்லை. ஸோ சாம்சங் அண்ட் மீடியாடெக் டைமென்சிட்டி காம்பினேஷனில் இப்போ நான் ஒரு 2 நாளாக யூஸ் பண்ணதை வச்சு பார்க்கும்போது வந்து ஆப்டிமைசேஷன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கேன். சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 13 இருக்குது. கூடவே அப்டேட்ஸும் 4 வருஷத்துக்கு கொடுக்கறதுனால ஆண்ட்ராய்ட் 17 வரைக்கும் நீங்கள் புது ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணலாம். கூடவே 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் இதில் அவைலபிளாக இருக்குது. அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் One UI 5.1 இதுவும் லேட்டஸ்ட்டாக இருக்குது. அதனால் புது ஃபீச்சர்ஸ், ப்ரைவசியை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. நாக்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து சாம்சங் வேலட் இதில் இருக்குது. ஸோ இன்டர்நெட் இருக்குது, இல்லை நீங்கள் அந்த வேலெட்டை யூஸ் பண்ணலாம். ஒரு மினிமம் அமௌண்ட் நீங்கள் பண்ணணும்னா டேப் அண்ட் பேல ஆஃப்லைனில் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. கேமரா ட்ரிபிள் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ. அதே ஃப்ரண்ட் கேமரா 13 மெகா பிக்சல் வாட்டர் ட்ராப் நாச்சில் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு நார்மல் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி பார்த்தேன். இந்த ஃப்ளவர் நீங்களே பாருங்கள், வந்து டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. நேரில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கேப்சர் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் 48 மெகா பிக்சல் எனேபிள் பண்ணி அதுலேயும் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தேன். லைட் கண்டிஷன் நல்லா இருக்கும்போது டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. லைட்டை வந்து அழகாகவே கண்ட்ரோல் பண்ணுது. டைரெக்டாக வந்து நான் ஸ்கையை ஃபோட்டோ எடுக்கும் போதெல்லாம் வந்து அழகாக லைட்டை கண்ட்ரோல் பண்ணி ஸ்கை கலரையும் மெயின்டைன் பண்ணுது. அதே சமயத்தில் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பூ, செடி எல்லாமே பாருங்கள் கலர்ஸ் ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. லைட் கண்டிஷன் எப்படி இருந்தாலும் அதுவே அழகாக வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணிடுது. போர்ட்ரேட் ஷாட்ஸ்லையும் வந்து எட்ஜ் டிடக்ஷன் நல்லாவே பண்ணுது. இந்த செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எட்ஜ் டிடக்ஷன் நல்லா பண்ணுது. ப்ளர் எஃபெக்டும் ரொம்பவே கரெக்டாக இருக்குது பேக்ரவுண்டில். அதே வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் ரொம்பவே அழகாக இது கேப்சர் பண்ணிச்சு. டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், கலர்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஷாட்லையுமே வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கு. அதோட டைனமிக் ரேஞ்சும் நல்லா கவர் பண்ணுது. அடுத்ததாக லோ லைட்லையும் சில சாம்பிள்ஸ் எடுத்தேன், நீங்களே பார்க்கலாம். நைட் மோட் எனேபிள் பண்ணி எடுக்கும்போது வந்து ரொம்பவே இருட்டாக இருந்தாலும் நைட்டோகிராஃபி இருக்குது இல்லையா, அதனால வந்து உங்களுக்கு அழகாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. கலர்ஸ் அழகாக ஆட் பண்ணி வந்து உங்களுக்கு இருட்டில் எடுத்தால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கு. பிக்சர்ஸ் டீட்டெயில்ஸும் நல்லாயிருக்கு. அதே நீங்கள் வந்து வைட் ஆங்கிள் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு நாய்ஸ் அதிகமாக இருக்குது. அதே செல்ஃபிஸ் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டை வந்து நேச்சுரல் சைட்லேயே வச்சுருக்கு. ஸ்லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணதே தவிர வார்ம் டோன் கிடையாது, நேச்சுரல் சைட்லேயே இருக்குது. இதுலேயும் வந்து போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எட்ஜ் டிடக்ஷனாக இருக்கட்டும், ப்ளர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கு. அதே வீடியோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080 60 fps 4K 30 fps வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. இதில் 4K 30 fps உடைய ஃபுட்டேஜ் நீங்களே பார்க்கலாம். டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. அதோட வந்து ஸ்டெபிலைசேஷனும் நல்லாவே இருக்குது. இது கூடவே வந்து கேமரா ஃபீச்சர்ஸும் வந்து யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஆப்ஜெக்ட் எரேசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏ சீரீஸில் போன வருஷமே கொடுத்துருந்தாங்க. இந்த ஆப்ஜெக்ட் எரேசரில் வந்து இன்னும் 2 ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது இரேஸ் ஷேடோஸ், அதுக்கப்புறம் இரேஸ் ரிஃப்ளெக்ஷன். ஏதாவது ஃபோட்டோவில் வந்து ஷேடோ இருக்குன்னா ஈஸியாக நீங்கள் இரேஸ் பண்ணலாம். இந்த இமேஜ் நீங்கள் பாருங்கள், இலையோட ஷேடோ உங்களுக்கு இருக்குது. இந்த இலையோட ஷேடோ நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா ஜஸ்ட்டு இரேஸ் ஷேடோ அப்படின்னு நான் டேப் பண்ணால் போதும், அழகாக உங்களுக்கு ஷேடோவை ஈவனாக ரிமூவ் பண்ணிடுது. அங்கே ஷேடோ இருந்த மாதிரியே தெரியாத அளவுக்கு யூனிஃபார்மாக இருக்க பிக்சர். அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷனும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வ்ளாக் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி ஃபீச்சரும் உங்களுக்கு கேலரியில் அவைலபிளாக இருக்குது. அதே ஆடியோ டூவல் ஸ்பீக்கர்ஸ், அதாவது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதனால ஆடியோ குவாலிட்டி, டீட்டெயில், பேஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா உங்களுக்கு கிளாரிட்டி நல்லாயிருக்கு. அதே பேட்டரி 5000 mAh வருது. நான் நேற்றுலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் சார்ஜ் பண்ணலாம். அதனால ரிவ்யூவில் எவ்வளோ குயிக்காக சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் A34 இந்த ஃபீச்சர்ஸோட 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட், 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். விலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸ் அப்படின்னு எனக்கு தெரியல. பிராண்ட் அனௌன்ஸ் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் உங்களுக்கு பின் பண்ணுறேன். ஸோ மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 இப்போ 25,000 விலையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. கூடவே IP67 ரேட்டிங், ப்ரைவசி என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன விலைக்கு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.